ஸ்ரீலங்கால மலையகத்துல இருந்து நான் பேசுறேன். என் பேரு அஷானி. எங்க ஊர்ல இருந்து நான் ஜீ தமிழ்ல ஒரு நிகழ்ச்சியில நான் பாட போயிருந்தேன். அதுவும் எங்க ஸ்கூல்னாலதான் நான் போனது. காரணமே எங்க ஸ்கூல்னாலதான். எங்க ஸ்கூல் ஒரு சின்ன ஸ்கூல் தான். அதுல இருந்து எங்க எங்க சார் சொல்லிதான் நான் இப்படி உனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு, நீ அங்க போய் பாடுறதுக்கு உனக்கு விருப்பமான்னு சொல்லிட்டு அப்புறம் எங்க வீட்டுக்கு அம்மா அப்பாட்ட எல்லாம் பர்மிஷன் வாங்கிட்டு அதுக்கு பிறகுதான் ரவின்னு ஒரு அண்ணா நான் பாடின பாட்டை பேஸ்புக்ல போட்டு அது வைரல் ஆகி அதையும் ஜீ தமிழ்ல பார்த்து அதுக்கு பிறகுதான் என்னை எடுத்தாங்க. நீ இந்த பொண்ணை எடுத்தே ஆகணும்ட்டு சொல்லி எடுத்துட்டாங்க. அப்புறம் எனக்கு சின்னதுல இருந்து பாடணும்னு ஆசைதான். ஆனா இவ்வளவு பெரிய நிகழ்ச்சியில நான் பாடுவேன்னு நான் எதிர்பார்க்கல. அங்க போயிட்டு நான் இவ்வளோ விஷயத்துக்கு சாதிச்சுட்டு வந்திருக்கேன்னா அது எங்க மக்களுக்கும் பெருமை, அதே மாதிரி எங்க அம்மா அப்பாவுக்கும் பெருமை. விசா ப்ராப்ளம், அப்புறம் எனக்கு டிக்கெட் ப்ராப்ளம்லாம் இருந்தது. அங்க எனக்கு எங்க ஊர்ல இருந்து மலையகத்துல ஒரு பொண்ணு போறான்னு சொல்லிட்டு பிரேம்னு ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணாங்க. அதுக்கு பின்னாடி நிறைய பேரும் இருக்காங்க எனக்கு ஹெல்ப் பண்ணவங்க. ஸோ அவங்களுக்கும் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். எங்க ஸ்கூல்ல நான் படிச்ச ஸ்கூல்ல சின்ன ஸ்கூல் தான். ஆனா அங்க வசதினா தண்ணி வசதி நிறைய வேணும். அப்புறம் அந்த பாத்ரூம் கட்டுறது, அப்புறம் எங்க மியூசிக்கல் அந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்க்கு தேவை எங்க ஸ்கூலுக்கு. அந்த மாதிரி விஷயங்கள் ஏற்கனவே இதுக்கு முன்னாடி ரெண்டு ரெண்டு மூணு செஞ்சிருந்தாங்க ரெண்டு பேர். அதே மாதிரி இன்னமும் பசங்களுக்கு கிடைக்கணும்னா அந்த யூனிஃபார்ம் அப்புறம் புக்ஸ் அந்த மாதிரி கிடைக்கணும்னு நானும் விருப்பப்பட்டேன். மலையகத்துக்குன்னா தண்ணி வசதி எங்க ஊர்ல தண்ணிக்கு கொஞ்சம் தூரத்துல இருந்தே எடுத்துட்டு வர்றாங்க தண்ணி எல்லாம். அதே மாதிரி தண்ணி விஷயமும் அப்புறம் ஸ்கூல் படிப்பு விஷயத்துல பசங்களுக்கு ட்ரெஸ் இல்லாம போட்ட ட்ரெஸ்ஸே போட்டு அந்த மாதிரி போறாங்க. நிறைய பேர் இருக்காங்க எங்க மலையகத்துல. அதே மாதிரி எங்க லயத்திலேயே நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கும் ஒரு நல்ல விஷயம் நடக்கணும்னு. எங்க ஊரு பேர் நயாப்பான தோட்டம் புசல்லாக. எங்க ஊர் கொஞ்சம் சின்ன இடம் தான், 200 மக்கள் அந்த மாதிரி தான் இருப்பாங்க. ஆனா எங்க ஊர் மேடு பள்ளமா தான் இருக்கு. எப்பயுமே கல்லு ரோடு கூட ஒழுங்கா இல்ல. அதுலதான் இந்த நிறைய பெண்கள் கஷ்டப்பட்டு வேலைக்கு போறாங்க. அந்த மேட்டு பள்ளத்துல ஏறி மலையகத்துல இருந்து ஒரு தேயிலை பறிக்கிறதுக்கு அங்கதான் போறாங்க எல்லாரும். அந்த கஷ்டத்தெல்லாம் நினைச்சுதான் நான் ஜீ தமிழுக்கு போனது காரணமே. அவங்களுக்கு தேவையானது அங்க ஸ்கூலுக்கு நிதி உதவி பண்ணணும்னா நிறைய புக்ஸ் இல்லாட்டி கொப்பி பேனா அந்த மாதிரி வாங்கி கொடுக்கறது நிறைய பசங்க இருக்காங்க. அவங்க வீட்டுல யாரு வேலைக்கு போகாட்டி கஷ்டப்பட்டு அனுப்புறாங்கன்னா கடன் வாங்கி தான் அப்படி அனுப்பிச்சு விடுவாங்க. ஆனா புக்ஸ் வாங்குறதுக்குள்ள அவங்களுக்கு காசு கூட கிடையாது எங்க ஊர்ல. அதையும் தாண்டி அவங்க யாருக்கிட்டையாச்சும் புக்ஸ் கொப்பி வாங்கிதான் அவங்களும் எழுதிட்டு வருவாங்க. ஆனா அவங்களுக்கு கொப்பி மத்தபடி ட்ரெஸ் ஷூ அந்த மாதிரி கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும். என்ன மாதிரி இன்னும் நிறைய பேர் எங்க ஸ்கூல்ல இருக்காங்க. என்ன மாதிரி நிறைய பாடுற பசங்க இருக்காங்க. அவங்களுக்கும் இன்னும் படிப்பு விஷயத்துல இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அவங்களும் இன்னும் மேலும் மேலும் உயரணும்னு நானும் வாழ்த்துறேன். நான் 10th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கேன். எங்க ஸ்கூல்ல எங்க கிளாஸ்ல வகுப்பறையில என்ன என் கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்கு. கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு ஒரு சிலரை பார்க்கும்போது கஷ்டமா இருக்கும். என்னோட்டு கொப்பியை கொண்டு அவங்களுக்கு கொடுத்து நீ படி நான் வாங்கிக்கிறேன், வேற ஒரு கொப்பி நான் எப்படியாச்சும் வாங்கி நானே எழுதிக்கிறேன், என் கொப்பியை கொடுத்து நான் அவங்களுக்கு படிக்க கொடுப்பேன் அவங்களுக்கும். அதே மாதிரி எங்க டீச்சர்ஸ்ல அகிலா டீச்சர், அப்புறம் கணேசன் சார், கலைமதி மேம், அவங்க 3 பேரு, அப்புறம் எங்க சார் விமல்நாதன் சார், அவங்க 4 பேருமே எனக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் நான் ஜீ தமிழ்ல போய் பாடும்போது ரொம்ப சப்போர்ட்டா இருந்தாங்க. அத அதே மாதிரி எங்க ஸ்கூலுக்கு நல்லது நடந்துச்சுன்னா எனக்கும் சந்தோஷம், எங்க எங்க ஸ்கூலுக்கும் நான் சந்தோஷம் தான். படிப்பு விஷயத்துல எப்பயுமே கவனமா இருக்கு. படிப்பு முக்கியம், அப்புறம் என்னோட பாட்டு திறமை முக்கியம் தான் எனக்கு. எனக்கு படிப்பு விஷயத்துல நிறைய பேர் ஹெல்ப் பண்ணாங்க. அதே மாதிரி எங்க ஸ்கூலுக்கு கொஞ்சம் வசதிகள் இருந்தா போதும். சென்னையில போரூருங்கிற இடத்துல சத்யா ஸ்கூல்ல நான் படிக்கிறேன்.
அது வந்து பிரைவேட் ஸ்கூல் தான். நான் அங்கதான் படிக்கிறேன், இங்கிலீஷ் மீடியம். அங்கேயும் நிறைய பசங்க இருக்காங்க. என்ன நம்ம ஊர்ல இருந்த மாதிரி நிறைய பசங்க இருக்காங்க. ஆனா அவங்க வந்து குப்பம்னு சொல்லுவாங்க ஒரு இடத்துல. அங்க இருந்து நிறைய பசங்க வராங்க படிக்கிறதுக்கு. படிப்பு விஷயத்திலே அவங்களுக்கும் கொஞ்சம் உதவி வேணும்னு தான் நான் நினைக்கிறேன். அவங்களுக்கு என் கையால இல்லாட்டியும் மத்தவங்க மத்தவங்க ஹெல்ப் பண்றவங்க கையால் சரி ஒரு புக்ஸ் அந்த மாதிரி கொடுத்தா நல்லா இருக்கும். ஓகே. எனக்கு அந்த கம்ப்யூட்டர் கிடைச்சிச்சுன்னா நானும் அதுல படிப்பேன். அதே மாதிரி மத்தவங்களுக்கும் அந்த நாலேஜ நானும் அவங்களுக்கும் சொல்லி தருவேன் நான். எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து அஷானி. எங்க ஊர் பேர் வந்து மலையகம். நாங்க மலையகத்துல இருந்து, எங்க அப்பா பேர் வந்து கனகராஜ். அப்புறம் எங்க அம்மா பேரு சத்யபவானி. எங்க அண்ணன் 2 பேர் இருக்காங்க. எங்க ஊர்ல இருந்து நான் சரிகமபால போய் பாடினதுக்கான எங்க மக்களும் அதை விட எங்க ஸ்கூலும் தான் காரணம். சோ அவங்களுக்கு நான் ரொம்ப நன்றி தெரிஞ்சுக்கிறேன். நான் இவ்வளவு தூரத்துக்கு போனதுக்கு காரணமானவங்க நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு விசா ஹெல்ப் பண்ணவங்க, அப்புறம் டிக்கெட் அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நிறைய பேர் இருக்காங்க, ஆனா அவங்க பேரு என்னால கூற முடியாது. சோ நான் வெளிப்படையா நிறைய பேர் இருக்காங்கன்னு நான் சொல்லிடுறேன். எனக்கு வந்து நான் ஜீ தமிழ்ல பாடி முடிச்சதுக்கு பிறகு, சீசன் முடிஞ்சதுக்கு பிறகு நான் இந்தியால படிக்கலாம்னு ஒரு பிளான்ல இருந்தது. சோ நான் இந்தியால தான் இப்ப படிச்சுட்டு இருக்கேன். 10th ஸ்டாண்டர்ட் நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு வந்து படிப்பு சம்பந்தமான விஷயங்கள், கம்ப்யூட்டர் இல்லாட்டி போன் அந்த மாதிரி இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். என்ன உங்களால ஹெல்ப் பண்ண முடிஞ்சதை ஹெல்ப் பண்ணுங்க. தேங்க்யூ. இசை பயணம். நான் வந்து ஜீ தமிழ்ல பாடி முடிச்சதுக்கு பிறகு நான் வந்து இந்தியால வந்து முறைப்படியா சங்கீதம் கத்துக்கிட்டு இருக்கேன் இப்போதான். அதே மாதிரி ஜீ தமிழ்ல இருந்து என்ன மலேசியா, ஆஸ்திரேலியா, துபாய் அந்த மாதிரி கூட்டிட்டு போறாங்க. 7 நாட்டுக்கு நான் போறேன். அஹ் அவங்க ஜீ தமிழ் ஸ்பான்சர் பண்றதுதான். எல்லாரும் 6 கண்டஸ்டன்ட், ஃபைனல் லிஸ்ட்ல 6 பேரு, நான் ஒருத்தி. அவ்வளவுதான். போயிட்டு அங்க அங்க போயிட்டு நான் பாடிட்டு மறுபடியும் வேற நாடுகளுக்கு போயிட்டு நான் பாடுறதுக்கு ஜீ தமிழ்ல ஒருத்தன் காரணம் தான். முறைப்படியா சங்கீதம் கத்துக்கிட்டு இருக்கேன் இப்போ. நான் வந்து ஆங்கிலம்ங்கிறது நான் ஸ்கூல்ல நான் கத்துட்டு இருக்கேன். ஆனா ஸ்பீக்கிங்கும் இப்ப நான் ஸ்பீக்கிங் கிளாஸ் இன்னும் போய்கிட்டு இருக்கேன். இந்தியால போய்கிட்டு இருக்கேன் இப்போ. ஸ்பீக்கிங் கிளாஸ் வந்து இப்போ இந்தியால போய்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி நான் ஸ்கூல்ல நல்லா படிப்பேன் நான்.